நெளிஞ்சிருச்சு. உள்ளே இருக்கிறது என்னன்னு பார்ப்போமா? எல்லோ கலர் தண்ணி பழம், அதுக்கப்புறம் ஒரு வாழைப்பழம், 3 பேரிச்சம்பழம். இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல. இது வாழைப்பழத்தில் செய்கிறது, ஏத்தம்பழத்தில் செய்கிறது. உள்ளக்க வந்து தேங்காய் பூ ஸ்வீட் எல்லாமே வச்சுருப்பாங்க. ஏத்தம்பழத்தில் செய்கிற ஒரு கொலக்கட்டைன்னு சொல்லுவோமா, ஏத்தம்பழ கொலக்கட்டை. இது ப்ரெட்டில் வித்தியாசமாக இருக்குது. இது பேர் தெரியலையே. என்னது? ஏதாவது ஒன்று நமக்கு வச்சுக்கிற வேண்டியதான். இது பேர் நீங்கள் சொல்லி ஆகணும். நீங்கள் தானே வாங்கிட்டு வந்தீங்க. இதுக்கு பேர் வந்து தெரில. ஆனால் வந்து ப்ரெட்டில் வந்து ஃப்ரை பண்ண மாதிரியா இருக்குது. ரோஸ்ட் ப்ரெட்டு. நீங்களாம் ஏதாச்சும் ஒரு பேரை அடிச்சு விடுவீங்க, என்னன்னு தெரியல. நம்மளோட ஃபேவரேட்டு நோம்பு கஞ்சி. இதை ஓப்பன் பண்ணுமா? அதுக்கப்புறம் தான் மெயின் என்னன்னு தெரியுதா? பொதிச்சோறு அப்படின்னு போயெலாம் சொல்ல மாட்டேன். பிரியாணி, அதுவும் நல்ல பெரிய பார்சல் கைஸ். இது என்ன எப்படி இருக்கு சுற்றி சுற்றி? பிரியாணியா? பாரு என்னன்னு தெரியல. பிரியாணியாக தான் இருக்கு. நான் பிரியாணின்னு தான் நினைக்கிறேன். என்ன வாழை இலையிலாம் இருக்கு. பள்ளிவாசல் பிரியாணினாலே அல்டிமேட்டாக இருக்கும். இல்லை அங்கே பாருங்க, ரைஸ் எப்படி உதிரியா. போதுமான அளவுக்கு அல்ஹம்துலில்லாஹ். கைஸ், பீஃப் பிரியாணி எவ்வளோ சாஃப்டாக குக் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். ஒரு பார்சல் கொடுத்துருக்காங்க, ஒரு பார்சல். ஆனால் எவ்வளோ சோறுன்னு பார்த்தீங்களா? தாராளமாக 2 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். ஒரு ஆள் இவ்வளவும் சாப்பிட முடியாது. அதான் கம்பெனிக்கு ஆளை கூப்பிட்டுட்டேன். வேறு லெவலில் இருக்கலாம். சாண்ட்விச் இனிக்கவும் செய்யுது, உரைக்கவும் செய்யுது. எல்லோ வாட்டர்மெலன். யாருக்கு என்னென்ன கலர் பிடிக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். என்ன பழம்? நாளிப்பூவர். பூவம்பழம். வயிறு ஃபுல்லாகிடுச்சு. சாப்பாடு பழம் எல்லாம் தட்டி தூக்கிடுச்சு. இருக்கு இன்னைக்கு எல்லாம் காலியாயிருச்சு. அந்தளவுக்கு டேஸ்ட்டு கூடிருச்சு.